ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுட்டு மிலிக்ஸோடர் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். எப்படியோ ஒரு வழியாக சுடரை காப்பாற்றி வெற்றி வந்து அவங்களுடைய வீட்டில் சேர்த்துட்டாரு. சுடரை வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போது நாளைக்கு ஸ்கூலுக்கு சேர போகிறோம் அப்படின்னு தருணும் சுடரும் சாமி கும்பிட்டுட்டு டீஸே சாமி ரூம்லேயே வச்சுட்டு சுடர் வெளியில் வந்துடுறாங்க. வெளியில் வந்து அவங்க ஏதோ விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தியாவும் ரூம்லேருந்து வெளியில் வரும்போது டிசி வந்து கீழே விழுந்து அது காற்றுல வந்து தீப்பொறி வந்து அந்த டிசி மேலே விழுந்து கீழே விழுந்து எரிஞ்சிட்ருக்கு. இதை பார்த்ததும் நெருப்பு ஓடிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தியா வந்து கத்துறாங்க. கத்தன உடனே எல்லாருமே ஓடி போய் உள்ளே பார்க்குறாங்க. தியா என்ன ஆச்சு அப்படின்னு அவருடைய அப்பாவும் குடுகுடுன்னு ஓடி போகிறாரு. உள்ளே போயிட்டு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அப்போ அங்கே பாருங்கள் நெருப்பு அப்படின்னு உடனே ஐயோ என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் முழிச்சிட்டு நின்றுட்டுருக்காரு. அவருக்கு தெரியலை. தியாவும் சுடர் தருண் இவங்க 3 பேரும் உள்ளே போனதும் சுடருக்கு தெரியுது இது நம்மளோட டிசி தானே அங்கே வச்சுருந்தது அப்படின்னு உடனே அப்பா அது சுடரோட டிசிப்பா, நாளைக்கு ஸ்கூலில் சேர போகிறோன்னு சாமி கும்பிட்டுட்டு இப்போ தான்ப்பா நாங்கள் 2 பேரும் அங்கே வச்சுட்டு வந்தோம் அப்படின்னு உடனே ஏய் டிசியை வைக்கிறதுக்கு உங்களுக்கு வேறு இடமே கிடைக்கலையா, யார் கேட்டு இதெல்லாம் பண்ணீங்க, இப்போ பாரு தீப்பொறி விழுந்து அது கீழே விழுந்து பற்றி எரிஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மாவும் சொல்லிட்டு இருக்காங்க. சுடர் எதை பற்றியும் யோசிக்காமல் முதல்ல போய் டிசி எரியுது அப்படின்னு அவிக்கிறதுக்காக போயிட்டுருக்காங்க. சுடர்மா விட்டு அது முழுசாக எரிஞ்சிடுச்சு, நீ நெருப்பில் கை வைக்காத அப்படின்னு அவருடைய மாமா சொல்லிட்டு இருக்கவும் சுடர் பயங்கரமாக அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அது முழுசாவே எரிஞ்சு முடிஞ்சிருது. ஸோ எதுவுமே பண்ண முடியறதில்ல. வெளியில் வந்துடுறாங்க. வெளியில் வந்து தியா நீ எப்படி பார்த்த அப்படின்னு அப்பா நான் உள்ள ரூம்லேருந்து வெளியில் வரலான்னு வந்தேன், அப்போ தான்ப்பா இதை பார்த்தேன் அப்படின்னவும் சண்முகம் வந்து தியாவை பார்க்கவும் அப்பா என்னப்பா என்ன அப்படி பார்க்குறீங்க, இதுக்கு நான் காரணமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்களாப்பா, இல்லைப்பா இல்லை நீங்கள் நேற்று எடுத்து சொல்லி புரிய வச்சதுக்கு அப்புறமா எனக்குமே சுடர் மேலே இருக்கிற கோபம் போயிடுச்சுப்பா, நான் எதுவுமே அந்த மாதிரி பண்ணலை, சொல்லப்போனால் எனக்கும் சுடரை ரொம்ப இப்போ பிடிச்சிருக்கு, சுடர் என் ஸ்கூலுக்கே வரட்டும் தான் நானும் ஆசைப்பட்டேன், ஆனால் நான் இப்படியெல்லாம் எதுவும் பண்ணலைப்பா அப்படின்னு சொல்லவும் ஏங்க குழந்தை மேலே எதுக்கு நீங்கள் பழிய போடுறீங்க அப்படின்னு நான் இப்போ எதுவுமே சொல்லவே இல்லையே அப்படின்னு இங்கே அவங்களுடைய ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருக்கவும் அப்போது இங்கே சுடர் சொல்கிறாங்க இல்லை மாமா இதுக்கு யாரும் காரணமே இல்லை, நான் தான் சாமியை கும்பிட்டுட்டு நீங்கள் வந்தீங்கன்ற அவசரத்தில் டிசி அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன், நான் தான் எடுத்துகிட்டு போய் பத்திரமா அங்கே வச்சுருக்கணும், அது காற்றுல பறந்து கீழே விழுந்து நெருப்பு பட்டு எரிஞ்சிடுச்சு, அதுக்கு தியா என்ன பண்ணவா, தியா முன்ன மாதிரி இல்லை மாமா, என்கிட்ட நைட்டு கூட அவள் சாரி கேட்டு என்கிட்ட பேசினா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுடர் சொல்லிட்டு இருக்கவும் அப்போ தருணும் சொல்கிறாங்க ஆமாப்பா தியா நைட்டு வந்து சுடர் கூட பேசிட்டு இருந்ததை நானே கவனிச்சேன், தியா இதை பண்ணியிருக்க மாட்டாப்பா அப்படின்னவும் பிள்ளைங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை கூட உங்களுக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சரலா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் சுடர் ஏன் நீ டிசி அங்கே எடுத்துகிட்டு போய் வச்ச, இப்போ நீ என் ஸ்கூலில் வந்து எப்படி சேருவ அப்படின்னு சொல்லிட்டு தியா போயிட்டு கிட்ட நின்று சொல்லிட்டு இருக்கவும் ஆமாம் சுடர் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னவும் அவருக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரே சுடர் அழுகிறத பார்த்து கண் கலங்கிடுறாரு. கவலைப்படாத சுடர், மேடம் கிட்ட பேசி ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணுறேன், கவலைப்படாத, இப்படி நடக்கும் நம்ம யாருமே எதிர்பார்க்கல அப்படின்னு. இல்லை மாமா நான் தான் தப்பு பண்ணிட்டேன், கஷ்டப்பட்டு நீங்கள் என்னை ஸ்கூலில் சேர்க்கணும் டிசி வாங்கிட்டு வந்தீங்க, ஆனால் நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னுவோம் அவர் இவங்க 2 பேரையுமே படிக்க வைக்க எவ்வளோ கஷ்டப்படுறாரு, இதுக்கு நடுவில் உன்னையும் படிக்க வைக்கணும் அப்படின்னு கஷ்டப்பட்டு டிசியை வாங்கிட்டு வந்து ஸ்கூலில் சேர்க்கணுன்றத இப்படி பண்ணி வச்சுட்டேன், ஏன் இப்படி கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் இருந்துகிட்ருக்க, உனக்கு இதெல்லாம் யாரும் உனக்கு சொல்லி கொடுக்கலையா, அதானே வீட்டில் உலகத்தில் பிறந்து வளர்ந்து நாட்டு நடப்பு என்னன்னு தெரிஞ்சிருந்தா இதெல்லாம் உனக்கு தெரியும், ஜெயிலெல்லாம் பிறந்து வளர்ந்தா உனக்கு வேறு என்ன தெரியும், அந்த 4 செவத்தை தவிர அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பேசிகிட்டு இருக்கவும் சரலா நீ எந்த சமயத்தில் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பின்ன என்னங்க இவ எப்படி அலட்சியமாக பண்ணி வச்சுருக்கா பாருங்க, இப்போ எப்படி இவ்வளோ ஸ்கூலில் சேர்க்க போகிறீங்க, இன்னொரு டிசிக்கு எங்கே போவீங்க, திரும்பவும் போய் டிசி கேட்டால் அவங்க தருவாங்களா அப்படின்னு வந்து இங்கே சரலா பேசிகிட்டு இருக்கவும் நான் மேடம் கிட்ட பேசி பார்க்குறேன், நீ கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்கே தியா வந்து என்ன சுடர் பார்த்துருந்துருக்கலாம்ல அப்படின்னு சாரி தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கவும் அவங்க ராதிகா மேடமுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி டிசி எரிஞ்சு போன விஷயத்த சொல்லவும் சரி நீ சண்முகம் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, டிசி தானே வாங்கிக்கலாம், நான் இங்கே ஒரு கோயிலில் வந்து
ஃபெஸ்டிவலுக்காக வந்திருக்கேன், நீங்கள் இங்கே வாங்க, நம்ம இந்த ஃபெஸ்டிவலை முடிச்சுட்டு போய் நான் டிசியை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னும். சரி மேடம், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சண்முகம் காலை கட் பண்ணிவிட்டு, இங்கே பாரு சுடர், நீ கவலைப்படாத, நீ ஸ்கூலில் சேருவ, உன்னை நாளைக்கு நான் ஸ்கூலில் சேர்க்குறேன், இது என்னுடைய பொறுப்பு. நான் மேடம் கிட்ட பேசிட்டேன், அவங்க டிசி வாங்க தரதா சொல்லியிருக்காங்க, அந்த டிசியை வாங்கிட்டு நீ கோயிலுக்கு அதாவது ஸ்கூலில் சேருவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சுடருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்புறமா அதை கவலைப்படாத, அப்போ தான் டிசி வாங்கிட்டு வர போயிருக்காருல்ல, நீயும் நாளையிலேருந்து எங்கள் கூட ஸ்கூலுக்கு வருவ அப்படின்னு தான் இங்கே தருண் தியா 3 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. சே, எப்படியாச்சும் இவ்வளோ ஸ்கூலில் சேர்க்க விடாமல் பண்ணணும்னு பார்த்தா இவர் துடிக்கிறாரு. கடவுளாக பார்த்து தான் அவருக்கு ஸ்கூலில் சேர்றது கூட பிடிக்காம டிசியை கூட எழுச்சிருக்கு. கடவுளே நம்ம பக்கம் சாதகமாக இருக்காரு, ஆனால் இவர் இருக்காரு தங்கச்சி மக மேலே அவ்வளோ உருகிறாரு. சே, என்ன வேணாலும் பண்ணட்டும் அப்படின்னு அவங்களோட அம்மா போயிடுறாங்க. சரி வாங்க நம்ம 3 பேரே விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரை விளையாடிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் அங்கே காஞ்சனா வந்து கங்கணம் கட்டிட்டு திரிஞ்சிட்டு இருக்காங்க. எப்படியாச்சு சுடரை பற்றின விஷயத்த கர்ணா கிட்ட சொல்லியே தீரணும் அப்படின்னு. அங்கே கர்ணா வந்து வெற்றி கிட்ட, என்ன வெற்றி, நீ இன்னும் ஸ்வேதா பேசினதே நினச்சி மனசுக்குள்ள இப்படி மூஞ்ச உம்முன்னு வச்சிட்டு இருக்கியே அப்படின்னுவோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை கர்ணா, அவங்க பொய்யா தப்பா ஒன்றும் சொல்லலையே, உண்மையாக தானே சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பார் வெற்றி, இதை நினச்செல்லாம் நீ கவலைப்பட்டுட்டு இருக்காத, வா உட்காந்து சாப்பிடுவா அப்படின்னு. இல்லை கர்ணா பரவாயில்ல, நான் வெளியில் போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு. எத்தனை நாளைக்கு வெளியில் சாப்பிடு வெற்றி? இங்கே பாரு, பார்வதி இருந்த வரைக்கும் ஒரு நாளாச்சும் உன்னை வெளியில் சாப்பிட விட்டுருக்காளா? இல்லை உன் வெளி சாப்பாடை தான் உனக்கு ஒத்துக்குதா? உனக்கு ஒத்துக்காதுன்னு தெரிஞ்சுதானே பார்வதியை பார்த்து சமைச்சு போடுவா. இங்கே பாரு, நீ போய் இப்போ வெளியில் சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ, பார்வதி கூட என்னை மன்னிக்க மாட்டா, நீ முதல்ல இங்கேயே உட்காந்து சாப்பிடு அப்படின்னு. இல்லை வெற்றி, எதுக்கு தேவையில்லாமல் வீட்டில் பிரச்சனை, இதில் கூட வேற மகேஷ் இருக்கான் வீட்டில், எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை, சின்ன பையன் அவன், பரவாயில்ல நான் வெளியில் போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் மகேஷ் குடுகுடுன்னு கீழே இறங்கி ஓடி வராங்க ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்காக. ஸ்வேதாவும் கீழே இறங்கி வராங்க. வந்த உடனே வெற்றி தங்கி நின்றுட்டுருக்காரு, வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்வேதா அப்படியே முறைக்கிறாங்க வெற்றியை பார்த்து. வெற்றி அங்கிள் வாங்க உட்காருங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லவும், மகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஸ்வேதாமா அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் ஒரு பக்கம், ஸ்வேதா குழந்தை இருக்கான், ஏன் கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்னு சொல்லவும், என்னம்மாம்மா நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க, தகுதி தராத இல்லாத இடத்துல நான் நேற்றே சொல்லிட்டேன் யாரை எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கணும்னு சொல்லிட்டு. மகேஷ், டேடி இருக்காருல்ல, டேடி கிட்ட நீ உட்காந்து சாப்பிட வேண்டியது தானே, எதுக்கு தேவையில்லாமல் அவனை நீ கூப்பிட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும், மகேஷ் நீ வா இங்கே உட்காந்து கர்ணா கூட உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்வேதாம்மா அங்கிளும் சாப்பிட்டுட்டுமே, அங்கிளும் எப்பயுமே இங்கே தானே உட்காந்து சாப்பிடுவாங்க அப்படின்னு. மகேஷ் வீடு கொஞ்சம் அமைதியாயிரு, ஸ்வேதாம்மா சொல்கிறாங்களா அமைதியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கர்ணா சொல்லவும், அதுக்கப்புறமா ஸ்வேதா வந்து நீ உட்காரு மகேஷ், நான் உனக்கு சாப்பாடு ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கொண்டு வர சொல்லி மகேஷ்க்கு ஸ்வேதா ஊட்டி விட்டுருக்காங்க. வெற்றி அங்கேருந்து போக பார்க்குறாரு. வெற்றி எங்கே போகிற, உட்கார சாப்பிடு அப்படின்னுவோம். இல்லை கண்ணா பரவாயில்ல, நான் அப்புறம் வேணா கூட சாப்பிட்டுக்கிறேன், முதல்ல மகேஷ் சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியாக அங்கேருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறமா கருணா இருந்துக்கிட்டு, ஏன் ஸ்வேதா அவன் இருக்கிற போதே அவனோட மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுகிற அப்படின்னு. என்னம்மாம்மா என்ன, பார்வதி அக்காவோட சாவுக்கு அவன் தான் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் தேவையில்லாமல் அவனுக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு. பார் ஸ்வேதா, இதையே நீ எத்தனை நாளைக்கு தான் அவனை சொல்லிட்டு இருக்கவ, பார்வதியும் செத்து போயிட்டா, என்ன பண்ண முடியும், எதுக்காக இப்போ அப்படி பேசிட்டு இருக்க, அதுக்கு தானே அவள் தண்டனையை அனுபவிச்சுட்டு அங்கே ஜெயிலில் இருந்துட்டு இருக்கா, அதுக்கு காரணமானவன் இவன் சொல்லிட்டு எத்தனை நாளைக்கு இவனை இப்படி கஷ்டப்படுத்திக்கிட்டே இருப்ப, அவன் இது வரைக்கும் விசுவாசமாக தானே இருக்கான் அப்படின்னு சொன்னதும், அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் பொறுமையாக இருக்கேன், அவனோட தகுதி தராதன்னு தெரிஞ்சதுனால தான் அவனே ஒதுங்கி போகிறான், ஆனால் நீங்கள் ஏன் மாமா அவனை இப்படி இழுத்து பிடிச்சி வச்சுட்டு இருக்கீங்கன்னு தெரியல, அவனை பேசாமல் துரத்தி விட வேண்டியது தானே, போகட்டும் பண்ண வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லணும். உடனே இங்கே மகேஷ் இருந்துக்கிட்டு, வெற்றி என்ன பண்ணாரு, வேண்டாம் அவரை ஏன் இங்கேருந்து அனுப்பணும்னு பார்க்குறீங்க ஸ்வேதாமா, அவர் இருக்கிறது எனக்கு பாதுகாப்பாக தான் இருக்குது, அவர் மட்டும் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும், இருக்கட்டும் அப்படின்னு சொன்னதும், அப்போ தான் வந்து என்ன சொல்கிற மகேஷ், நீ தேவையில்லாமல் அவனுக்கு சப்போர்ட் பண்ணாத அப்படின்னு. உடனே மகேஷ்கே வெற்றியை பிடிச்சிருக்கு, அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு விசுவாசி எங்கேயாச்சும் கிடப்பானா, இங்கே பாரு ப்ளீஸ் இருக்கட்டும், நீ கவலைப்படாத, நான் அவனை எந்த இடத்துல வைக்கணுமோ அங்கே தான் வச்சிட்ருக்கேன், நீ கொஞ்சம் பொறுமையாக இரு, வெற்றி மனசு அப்படி கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கர்ணா வந்து சொல்லிட்டு இருக்காரு. என்னமோ பண்ணுங்க,
ஆனால் எத்தனை நாளைக்கு இப்படி தலை மேலே தூக்கி வச்சுட்டு கொண்டாட போறீங்கன்னு தெரியல. ஆமாம், மகேஷ்க்கு வேற ஸ்கூல் பார்க்க சொன்னேனே பார்த்தாச்சா அப்படின்றதும், தோ இப்போவே நாங்கள் கிளம்புறோம், நீ கவலைப்படாத மகேஷ், நீ ஸ்கூலுக்கு போயிட்டு பத்திரமா வா, நாளைக்கு நான் உன்னை வேற ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு கருணா சொல்கிறாங்க. சரி டாடி பாய் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஸ்வேதாவும் கூட்டிகிட்டு கிளம்புறாங்க. ஸ்வேதாவை கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு கருணா கிட்ட கிளம்பி போயிட்டுருக்காங்க. என்ன காரணத்துக்காக அவனை நான் கூடவே வச்சிருக்கன்றது தெரியாதா? கண்டிப்பாக அவள் வெயிலில் வந்தா இவனை பார்த்து எல்லா விஷயத்தையும் இவளோட மனசை மாற்றி அவள் சொல்லிடுவா. அப்படியே அவனுக்கு எந்த விஷயமும் தெரியக்கூடாதுன்னு தானே அவன் மேலே டைம் கிடைக்கிற போதெல்லாம் இவனுக்கு வெறுப்ப அவள் மேலே கொட்டி இன்னமும் இவனை கூடவே வச்சிட்ருக்கா. அது இவளுக்கு புரியாது ஸ்வேதாளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கருணா ஒரு பக்கம் மனசில் நினச்சிட்டு இருக்காங்க. அவங்க கிளம்பி அப்படியே ஸ்வேதா வந்து முறைச்சிக்கிட்டே வெற்றியை காரில் மகேஷை கூட்டிகிட்டு போகிறாங்க. வெற்றி அங்கிள் பாய் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாய் பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியுமே சொல்லிட்டு அங்கே நின்றுட்டுருக்காரு வெளியுமே. அப்போ தான் கர்ணா வந்து வெற்றி அப்படின்னு கூப்பிட்ட உடனே உள்ளே வராங்க. உள்ளே வந்த உடனே வா உட்காரு வெற்றி சாப்பிடுவா அப்படின்னு. கர்ணா, ஏன் கர்ணா, ஏன் யாருக்குமே என்னை பிடிக்கலன்னா கூட நீ மட்டும் எப்படி கர்ணா என்ன இந்த அளவுக்கு பாசத்தை காட்டி கூடவே வச்சிட்ருக்க? ஏன் கர்ணா, சோறு போட்டதுக்காக நான் உனக்கு விசுவாசியாக இருக்கேன், ஆனால் அதுக்காக என்னை இந்த அளவுக்கு நீ நம்புறியே? பார்வதி அக்காவோட சாவுக்கு நானும் ஒரு விதத்தில் காரணம்னு தெரிஞ்சா மற்றவங்க யாராக இருந்தாலும் இந்நேரம் என்னை விட்டு தொடுத்திருப்பாங்க. ஆனால் நீ ஏன் இன்னுமே எனக்கு கூடவே வச்சிட்ருக்க கர்ணா அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி அந்த சமயத்தில் கோவம் வந்து பேசுவோம். அதுக்கு காரணம் பின்னாடி இருக்குது அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு, வெற்றி தேவையில்லாதான் பேசிகிட்டு இருக்காத, இங்க பாரு, எது எப்படி வேணாலும் நடக்கட்டும், அதுக்கு நீ காரணம் இல்லைல்ல, நீ கூட்டிட்டு வந்ததுனால அது அவளோட தப்பு தானே. இதுக்காக எல்லாம் நான் உன் மேலே கோச்சிக்க முடியுமா? அவளோட விதி போய் சேர்ந்துட்டா என்ன பண்ண முடியும்? எல்லாமும் மறந்து ரொம்ப நாள் ஆச்சு, எதுக்கு பழசையே பேசிக்கிட்டு? வா வெற்றி, வந்து உட்கார சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு கருணை கூப்பிட வச்சு சாப்பிட வைக்கிறாரு. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இன்னைக்கு மகேஷ்காக வேற ஸ்கூல் நம்ம பார்க்க போகணும், கிளம்பலாமா, நீ வரல ஸ்கூலெல்லாம் பார்த்துடலாம்ல அப்படின்னு சொன்னதும் சரி கருணா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்புறாங்க கார் எடுத்துக்கிட்டு கருணாவும் வெற்றியும். ஸோ வந்து எந்த ஸ்கூல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கருணாவுக்கு வந்து நடுவுலே வந்து ஒரு வேலை வந்துடுது. அதனால் வந்து வெற்றி ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கருணா அப்படின்னு உடனே, இல்லை எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன், நீ ஸ்கூல் பார்க்க போறியா அப்படின்னு சொன்னதும், என்ன காரணம் நீ இல்லாமல் எப்படி? அது மட்டும் இல்லாமல் நான் போய் பார்த்தா அது ஸ்வேதாவுக்கு பிடிக்காது, எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், ஏய் இங்கே பாரு, அவளுக்கு இது தெரிஞ்சாதானே, நான் அவகிட்ட நான் உன் கூட வந்ததா நான் சொல்லிக்கிறேன், நீ போய் பாரு முதல்ல, எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லவும், கண்ணா நீ எப்படி தனியாக போகிறேன், நான் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை வெற்றி பரவாயில்ல, நான் சேஃபாக தான் போய்க்குவேன், நான் பசங்களை வர சொல்கிறேன், அவங்கள வர வச்சு இன்னொரு காரில் நான் போகிறேன், நீ இதில் கிளம்பு அப்படின்னு சொல்கிறதுனால, கர்ணா சொன்னால் கேட்பல அப்படின்னு சொல்கிறதுனால வெற்றி வந்து ஸ்கூல் பார்க்க போயிட்டுருக்காரு. இன்னொரு பக்கம் இவருடைய மாமாவுமே அங்கே டிசியை வாங்கிட்டு இங்கே ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக இங்கே சுடரை கூப்பிட்டுக்கிட்டு கிளம்புறாங்க. தருண் தியா அவங்க 3 பேருமே சாப்பிட்டுட்டு லஞ்சை மிச்சம் வைக்காமல் சாப்பிடுங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மாமா எனக்கு இந்த மாதிரியெல்லாம் அப்படின்னு உடனே, ஓ யூனிஃபார்மாக கேட்குறியாமா, நீ ஸ்கூலில் சேர்ந்ததுக்கு அப்புறமா ஸ்கூலில் அட்மிஷன் போட்டதுக்கப்புறமா உனக்கும் யூனிஃபார்ம் தருவாங்க, நீயும் இந்த மாதிரி போட்டுட்டு போவ, மாமா உனக்கு தைச்சி தரேன் என்ன அப்படின்னு சொல்லவும், சரிங்க மாமா அப்படின்னு. அப்புறம் பேக் இதெல்லாம் அப்படின்னு, இப்போதைக்கு நீ இந்த பேக்கில் எடுத்துகிட்டு போ, நீ ஸ்கூலில் சேர்ந்ததுக்கப்புறமா நான் மாமா கண்டிப்பாக வாங்கி தந்துடுறேன் அப்படின்னு உடனே, ஆமாம் வாங்கி தருவீங்க, இவளுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கே இப்போ பணத்தை காணும், என்ன பண்ணி ஃபீஸ் கட்ட போகிறீங்களோ தெரியல, ஃபீஸை கட்டினா தானே ஸ்கூலில் அட்மிஷன் போடுவாங்க, அதுக்கப்புறமா இவளுக்கு ஸ்கூலு ஏதோ லஞ்ச் பேகு இந்த மாதிரி பேக் இதெல்லாம் வாங்கணும், இன்னும் ஏகப்பட்ட இருக்குது, புக்ஸு நோட்டீஸு இதெல்லாம் உங்களுக்கு தெரியுதா இல்லையா? நம்ம வேனுக்கு ஃபீஸ் கட்ட முடியாது தான் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போய் நீங்கள் விட்டுட்டு வந்திருக்கீங்க, இதில் வேன் ஃபீஸும் கட்டினா எவ்வளோ ஆகும்னு தெரியும் இல்லை, இதில் 3 பேர் வேறு, எப்படி கூட்டிகிட்டு போக போகிறீங்களோ உங்களோட இஷ்டம், நான் எதுலையும் தலையிடலை, நான் ஏதாச்சும் பேசினாலும் அப்புறம் உங்களுக்கு கோவம் வரும் அப்படின்னு சொல்லுவோம். அத்தை கவலைப்படாதீங்க அத்தை, நான் மாமாவுக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டேன், இருக்கிற வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. பார் சின்ன குழந்தை எப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் வாங்க கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரையும் கூட்டிகிட்டு ஸ்கூல் சேர்த்துறதுக்காக கிளம்பி போயிட்டுருக்காரு. அதுக்கப்புறமா ஸ்கூலில் அவங்க 2 பேரும் கிளாஸில் விட்டுட்டு மேடமை பார்த்து பேசுறதுக்காக போகிறாங்க. அங்கே மேடமை பார்த்த உடனே அவங்களுமே சுடர் எப்படி இருக்க அப்படின்னு, நான் நல்லா இருக்கேன் டீச்சர், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு, பரவாயில்லையே பழகிட்டியே அப்படின்னு, தருண் சொல்லி கொடுத்துருக்கான் அப்படின்னு சொன்னதும், ஓ அப்படியா சரி அப்படின்னு, டிசி கொண்டு வந்துட்டீங்களா அப்படின்னு உடனே, ஆமாம் மேடம் கொண்டு வந்தாச்சு இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே
டிசி வந்து அட்மிஷன் போட்டுட்ருக்காங்க. அப்படி போட்டுட்ருக்கும்போது போட்டு முடிச்சுட்டு சுடரோட கிளாஸ் எது, என்ன படிக்கணும், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீ எப்படி இருக்கணும், ஃபீஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டிங்களா, ஃபீஸ் கட்டிட்டு என்ன ஏதுன்னு எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்கவும் அதுக்கப்புறம் சுடருமே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. சரி மேடம், இன்னைக்கே சுடரை விட்டுட்டு போகவா கிளாஸில் அப்படின்னு சொன்னதும் அவளுக்கும் பழகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருமே தெரியட்டும், நான் அவளுக்கு கூட்டிகிட்டு போய் கிளாஸ் ரூமில் விட்டுக்கிறேன், நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சுடர் சரி ஸ்கூலில் உன்னை சேர்த்தாச்சு, நீயும் தருந்தியா கூட தினமும் ஸ்கூலுக்கு வரவ, பார்த்து பத்திரமா இருந்துக்கோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போகிறாங்க. சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சரி வா சுடர் நம்ம கிளாஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போயிட்டுருக்கும்போது வெற்றியோட கார் வந்து நின்று வெற்றி இறங்கி வராரு. அந்த பக்கமாக சுடருடைய மாமா கவனிக்காமல் அவருமே டைம் பார்த்துட்டே வந்து டேரெக்டாக போயிடுறாரு. அவங்க போனதுக்கப்புறம் தான் வெற்றி வராரு. வந்து நின்ன உடனே இந்த ஸ்கூலில் எல்லாத்தையும் நின்று சுற்றி முற்றியும் பார்த்துட்ருக்காங்க. மேடம் பார்த்த உடனே யார் இது புதுசாக இருக்குது அப்படின்னு உடனே என்ன வேணும் வாட்ச்மேன் கிட்ட அவங்க கிட்ட கேட்க சொல்லி அனுப்புகிறாங்க. அவருமே வந்து சார் என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் பிரின்ஸிபல் மேடம் ரூம் எங்கே இருக்குது அப்படின்ன உடனே சார் அங்கே தான் நிற்கிறாங்க பாருங்கள் பிரின்ஸிபல், அதுதான் பிரின்சிபல் ரூம் அப்படின்னு சொன்னதும் வெற்றியுமே நேராக அங்கே வராங்க. அப்போ தான் வந்து சுடர் அவங்கள பார்த்துட்டு கேப்டன் அங்கிள் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. வெற்றியுமே இவங்கள பார்த்த உடனே பயங்கர ஷாக்கில் இந்த பாப்பாவை இங்கேயே அப்படின்னு சொல்லிட்டு திரு முழிச்சிட்டு இருக்காங்க. சுடர் ஒரு நிமிஷம் போகலாம் அப்படின்னு சொல்லவும் ஓ இந்த பாப்பா பேர் சுடரா அப்படின்னு யோசிச்சுட்டு சார் என்ன வேணும் அப்படின்னு கேட்கவும் இல்லை இந்த ஸ்கூலில் அட்மிஷன் வேணும் அதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு உடனே என்ன சார் உங்கள் குழந்தைய சேர்க்க போகிறீங்களா அப்படின்னு இல்லை கர்ணாவுடைய குழந்தைய சேர்க்கணும், அவன் வந்து படிச்சுட்ருக்கான், அந்த ஸ்கூலில் அவனுக்கு சேஃப்டி இல்லைன்னு இங்கே சேர்க்கணும்னு அவனை பார்த்துட்ருக்கோம், இந்த ஸ்கூலை பற்றி நானும் கேள்விப்பட்டேன் அதான் அப்படின்னு உடனே பரவாயில்ல சார் எங்ககிட்ட வேகன்சி இருக்குது, நீங்கள் நாளைக்காக வந்து ஸ்கூலில் சேர்ந்துக்கலாம் கண்டிப்பாக, இல்லை இப்போவே வந்தால் கூட ஓகே அப்படின்னவும் இல்லை அதை பற்றி விசாரிச்சுட்டு போகலான்னு தான் வந்தேன், ஃபீஸு அப்புறம் அது இதுன்னு சொல்லிட்டு இங்கே விசாரிச்சுட்டு இருக்கவும் அதெல்லாம் பார்த்துக்கலாம் சார், ஃபீஸை பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் அந்த அளவுக்கு அதிகமாக ஃபீஸ் வாங்குறது கிடையாது, குழந்தைங்களையும் பத்திரமா பார்த்துப்போம் அப்படின்னால வந்து சொல்லிட்டு இருக்கோம். ஃபீஸ் எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல, முன்ன பின்ன இருந்தாலும் கூட பரவாயில்ல, எவ்வளோ நாளும் நாங்கள் கட்டுவோம், எங்கள் பையனோட சேஃப்டி தான் முக்கியம் அப்படின்னாலாம் வந்து வெற்றி பேசிகிட்டு இருக்கவும் அதுக்கப்புறம் தான் இது சுடர் இன்னைக்கு தான் அட்மிஷன் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாய் அங்கிள், இந்த அங்கிளை எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு உடனே ஹை பாப்பா எப்படி இருக்கா அப்படின்னு உடனே நல்லா இருக்கா அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பையனை சேர்க்க போகிறீங்களா அப்படின்னு இல்லை பாப்பா என் பையனை இல்லை என் ஃப்ரெண்டோட பையனை அப்படின்ற மாதிரி கர்ணாவோட பையன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சுடர்கிட்ட. சரிங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க சார் நாளைக்கு கூட நீங்கள் வந்து அட்மிஷன் போட்டுக்கோங்க அப்படின்னதும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியுமே அங்கேருந்து கிளம்புறாரு. கிளம்பும்போது சுடரையே தான் பார்த்துட்டு போயிட்டுருக்காரு. என்னென்னு தெரியல, வெற்றிக்கு அந்த பாப்பாவை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணிட்டுருக்கு, அதனால தான் திரும்ப திரும்ப பார்த்துட்டே போகிறாங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.